இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனனி சீக்கிரம் வா. வந்துட்டேன். துளசி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. சிவா, ஜனனி பத்திரமா பாத்துக்கப்பா. இத பாருப்பா, கரடு முரடான ரோட்ல எல்லாம் போக கூடாது. நான் சொல்றது புரியுதா? சரிம்மா. அம்மா நான் பாத்துக்கிறேன். அதுக்கு தானே கூட போறோம். ஆமாமா, தோ ஜனனிக்காக தானே நாங்கெல்லாம் போறோம். ஓகே சரி, போயிட்டு வரட்டுமா? துளசி, நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ. நீ ஒரு ஆள் இல்ல, 2 ஆளு. என்ன ரகசியம்? நீயும் வரியா காவேரி? நாளா வரல, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. சரிம்மா. அப்பா போயிட்டு வரோம்ப்பா. நல்லபடியா போயிட்டு வாங்க. சரிப்பா. அமராவதி விடக்கூடாது. சாதிக்காம வரமாட்டேன். நோ டென்ஷன். எல்லாம் எடுத்து வச்சாச்சா? இருக்கு, எடுத்து வச்சுட்டேன். அங்கிள் ஆண்டி போகட்டுமா? சரிம்மா. போகட்டுமான்னு சொல்லக்கூடாதுமா, போயிட்டு வரேன்னு சொல்லணும். சாரி ஆண்டி, போயிட்டு வரோம். சரி. சிவா, துளசியும் பத்திரமா பாத்துக்கோ. எங்கம்மா, அவங்க தான் எங்க எல்லாரையுமே பாத்துக்கணும். சிவா சொல்றது என்னமோ உண்மைதான். என்ன துளசி? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி. சரிப்பா, நேரம் பார்த்து கிளம்புங்க. சரிப்பா, வாங்க போலாம். வரோம்ப்பா, வரோம். 10 வருஷமா திறக்கல, இனிமேலும் திறக்க மாட்டாங்கம்மா. சாமி கும்பிடுறதுக்காக சுசீந்திரத்துல இருந்து வந்திருக்கோங்க. எந்த உலகத்துல இருந்து வந்தாலும் இந்த கோவில் திறக்க மாட்டாங்கம்மா. அண்ணா, இங்க சாமி கும்பிடணும்ண்ணே. ஐயர் வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, அவர்கிட்டே போய் விசாரிச்சுக்கிறோம். சாமி கும்பிடணுமா? கேட்டுக்கு முன்னாடி நின்று சாமி கும்பிட்டு போங்க. நாங்க சொன்னபடி சாமியை கும்பிட்டு போயிட்டே இருங்க. எங்க ஊரும் பக்கத்து ஊரும் 10 வருஷமா இப்படிதான் சாமி கும்பிடுறோம். என்னாச்சு? ஊர் பிரச்சனையா? ஏமா கேக்குறீங்க? நீங்க தீர்த்து வைக்க போறீங்களா? சொன்னா புரியாதா? கோவில் திறக்க மாட்டாங்கம்மா. வெளியில நின்று சாமியை கும்பிட்டு போங்க. அண்ணா, நீ எடு போலாம். வா. ஏய், என்ன பண்றீங்க? எதுக்கு இப்ப ஓபன் பண்ணீங்க? என்ன பண்றீங்க? இது நம்ம ஊர் இல்ல, வெளிய ஊரு. அவங்க எல்லாம் பேசுனதை பார்த்தா ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. இப்ப என்ன மாமா, சாமி சிலையை தூக்கிட்டா போக போறோம்? சாமி கும்பிட்டு திரும்ப பூட்டிட்டு போயிட போறோம். சிவா, இவ்ளோ தூரம் வந்துட்டு கதவு ஓட்டையில நின்னு சாமி கும்பிடணுமா? நைஸ், நீங்க பண்றதுதான் கரெக்ட். ஏதோ பிரச்சனை ஆயிட போது, புரிஞ்சுக்கங்க. எதுக்கு பயந்து நடுங்குறீங்க? பிரச்சனை வந்தா நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஜானி, சிவா, நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. பின்னாடி நிக்கிறாங்கல்ல, அவங்க தான் கோயில் போட்டு உடைச்சவங்க. டேய், என்னடா பேசிட்டு நிக்கிறீங்க? எழுதுவாங்க. இருங்க இருங்க. நில்லுங்க. உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக சாமியை தண்டிப்பீங்களா? நீங்க தினமும் சாப்பிடுறீங்கல்ல, தினமும் குளிக்கிறீங்கல்ல, அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போறீங்கல்ல. எங்க சாமி என்னங்க பாவம் பண்ணுச்சு? இந்த கோயில் முழுக்க நூலாம்பட படிஞ்சு கிடக்கு. சாமி என்ன அனாதையா? நீங்களாம் எதுக்குங்க இருக்கீங்க? ஊர்க்காரங்களா? பூட்டி வச்ச கோயில பார்த்து கதவு ஓட்டையில இருந்து சாமி கும்பிட்டா சாமி நல்லது பண்ணுமா? நீங்க பண்ணது எப்படி இருக்கு தெரியுமா? சாமிய ஜெயில்ல வச்ச மாதிரி இருக்கு. ஏங்க, திறந்தது தப்புன்னா பூட்டிட்டு போயிட போறோம். அதுக்காக எதுக்கு எங்களா அடிக்க வரீங்க? சும்மா இருந்த கோயில திறந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம்.
அதுக்கு பாராட்டாம கைய அடிச்சு உடைக்க வரீங்க? நீங்கெல்லாம் ஆம்பளைங்க, என்ன வேணாலும் பண்ணுவீங்க, எங்க வேணாலும் போவீங்க. இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க எங்க போவாங்க? ஊர்ல ஒரு கோயில வச்சுக்கிட்டே சாமி கும்பிட வெளியூருக்கு போவாங்களா? இங்க பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும், பிரச்சனை இருக்கும். இவங்கெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க? நீங்க கொஞ்சமாவது பெண்களை பத்தி யோசிச்சீங்களா? ஏங்க, நீங்கெல்லாம் பெரியவங்க தானே. நீங்களே இப்படி பண்ணா உங்க குழந்தைங்களாம் நாளைக்கு எங்க போவாங்க? கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேணாம்னு சொல்லுவாங்க. நீங்க கோயிலை வச்சுக்கிட்டு அதை பூட்டி வர வச்சிருக்கீங்க. இது பாவம் இல்லையா? இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு எங்களுக்கு புத்தி சொல்லணும்னு அவசியம் இல்ல. கோயிலை திறந்தது தப்பு தானே, அதுக்கு தண்டனை கண்டிப்பா உண்டு. இங்க பாருங்க மாமா, அவங்க பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க 4 ஊருக்கு போறீங்க, போற பக்கம் தேவைப்படுற இடத்துல சாமி கும்பிட்டுக்குவீங்க. நம்ம ஊர் பொம்பளைங்கள எங்க போவோம்? எங்க பாவத்தையும் சோகத்தையும் யார்கிட்ட போய் சொல்றது நாங்க? கோயில பூட்டி வச்சதுனால என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையே கிடைக்கல. வெளியூருக்கார் யாரும் பொண்ணு கேட்டு வர மாட்டேங்கிறாங்க. சாமிய பூட்டி வச்சா எப்படி மழை பெய்யும்? இந்த ஊருக்கு எப்படி நல்லது நடக்கும்? அம்மன் அருள் இல்லாம நீங்கெல்லாம் என்னத்தை தான் வாழ போறீங்களோ? 10 வருஷமா இந்த ஊர்ல மழை கூட கிடையாது. நாங்க சாகரத்துக்குள்ள கோயில திறக்க மாட்டாங்களா? ஒரு முறையாவது இந்த சாமியை பார்த்து கும்பிட மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்தோம். எங்கிருந்தோ வந்து சாமி மாதிரி கதவு திறந்து வச்சிருக்காங்க. அவங்க கைய வெட்டுவேன், காலை வெட்டுவேன்னு பேசிட்டு இருக்கீங்களே, நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க. இங்க பாருங்க, பூட்டி இருந்த கதவு திறந்தாச்சு. இனி 2 ஊரும் சேர்ந்து திருவிழா நடத்துங்க. இல்ல 2 ஊர் பொம்பளைங்களும் நாங்க சேர்ந்து திருவிழா நடத்துறோம், நீங்க யாரும் வரக்கூடாது. இத பாருங்க, இதுதான் எங்க முடிவு. இல்ல வெட்டுவன் குத்துவன் வந்தா இங்க யாரு வீட்லயும் அடுப்பெரியாது. இந்த ஊர் கோயில் எங்க இருக்குன்னு தெரியுமா? தம்பி, 10 வருஷமா மூடி இருந்த கோயில துளசின்னு ஒரு பொண்ணு தான் அம்மனுக்கே நல்ல வழி காட்டிட்டாங்கப்பா. அந்த பொண்ணு நல்லா இருக்கணும் தம்பி. பக்கத்து தெருவில் தான் இருக்கு அந்த கோயிலு, போய் பாருங்க. பிரதர், இப்படிதான் பிரதர், போற இடத்துல எல்லாம் ஏதாவது ஒரு நல்லதை பண்ணி அவங்கள ஹாப்பியாக்கி ஏன் வயிற்றுச்சல கொட்டிக்கிறா? தண்ணி வேணா ஊத்தி அணைக்கலாமா? சும்மா இருக்கீங்களா? இங்க பாருங்க, கவலைப்படாதீங்க பிரதர். இனிமே எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இனிமே துளசி உங்க ஊருக்கு வரமாட்டா. என்ன பிளான்? ஏன்னா அவளை நேரா காஞ்சிபுரத்துக்கு தூக்கிட்டு போறேன். பிரதர், முதல்ல அதை செய்யுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். ஆமா, இப்படிதான் சொல்லுவீங்க, ஒன்றும் நடக்காது. ஏய் தாசு, என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. சரி சரி, நேரமாகுது, வாங்க போவோம். ம்